ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலில் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை தருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு திருச்சி நேஷனல் ஹைவேலேருந்து சரியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 15 ஏக்கர். ஒரு அழகான செம்மண் பூமி தான், அதுவும் தென்னந்தோப்பு, நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக நமக்கு விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பதினஞ்சு ஏக்கருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் ஃபென்சிங்கோட இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு திண்டுக்கல்லேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் வசதி இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பதினஞ்சு ஏக்கரில் ஒரு அழகான தென்னந்தோப்பு தான் நம்மளோட சேனலில் விலைக்கு வந்திருக்கு. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து புது புது இடமா நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முயற்சி பண்ணுவோம். இந்த இடத்துல 40 மாமரம் இருக்குது. மாமரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் தான் இருக்குது. 380 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. ஃபுல் ஃபென்சிங்கோட நல்ல பாதுகாப்பு வசதியோடு, அதுவும் ஊருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையிலேயே இந்த இடம் நமக்கு விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு அய்யலூர் வடமதுரைக்கு நடுவில் சென்ட்ரலில் இருக்குது. அதனால் நமக்கு திருச்சி சென்னை அந்த வழியாக இருந்து வர்றவங்களுக்கு அய்யலூரில் ஜங்ஷன் இருக்குது, ரயில்வே ஜங்ஷன். அங்கே இறங்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே இந்த இடத்துக்கு அழகாக ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். பைபாஸு பக்கமாக இருக்கிறனால அங்கேயும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு அழகாக ரீச் பண்ணிடலாம். திண்டுக்கல்லேருந்து பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour தான். அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு அழகாக வந்துடலாம். ரயில்வே வசதியும் இருக்குது, பஸ்ஸு வசதியும் இருக்குது, நமக்கு பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு போக்குவரத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 15 ஏக்கர். மாமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி தொங்குதுன்னு. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா 2 ஆழமான கிணறு இருக்குது. கிணறு வரும் பாருங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மாமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி தங்கிட்டுருக்குன்னு. போன வருஷம் பார்த்திங்கன்னா மாம்பழ சீசனே இல்லை, காப்பு அதிகமாக இல்லை எங்கேயுமே. இப்போ கிணறு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக பராமரிப்போட கிணறு இருக்குது பாருங்கள். அதுவும் ரவுண்டு கிணறு,
நல்லா படிக்கட்டெலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. 2 கிணறு, 2 இலவச மின்சாரம் இருக்குது. இந்த இடத்துல 578 தென்னை மரம் இருக்குது. அதுவும் நல்லா காப்பில் தான் இருக்குது. இந்த இடத்துல கிணறுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக 2 போர் வசதி இருக்குது. 2 போர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்பு தான் போட்டிருக்காங்க. சப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோட்டருமே ரன்னிங்கில் தான் இருக்குது. 2 கிணறுக்கு 2 சப் மோட்ரு போட்டிருக்காங்க போருக்கு. மொத்தம் 578 தென்னை மரம். நல்ல பராமரிப்போட அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்பர் முதல் கொண்டு எழுதியிருக்காங்க. 578 தென்னை மரமே பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது. ஒரு வெட்டுக்கு பார்த்திங்கன்னா 12,000 காயின்னு சொல்லியிருக்காங்க. தென்னை மரத்தில் ஒரு வெட்டுக்கு 12,000 காய். இந்த இடத்துல ஓனர் தங்குறதுக்கு 2400 சதுரடியில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, அட்டாச்சு பாத்ரூமோடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2400 சதுரடியில் வீடுமே இருக்குது. ஹாஸ்பிட்டாஸ் வீடு. ஹாஸ்பிட்டாஸ்னால் கூலிங் சீட்டோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. மொத்தம் 15 ஏக்கர், 578 தென்னை மரம், 380 இளங்கன்று, 40 மாமரத்தோட நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக நமக்கு இந்த இடம் விலைக்கு வந்திருக்கு. பாருங்கள், வீடு அதான் நல்லா பராமரிப்போடு, அதுவும் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. வேலையாட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, 2வது கிணறு பாருங்கள். எந்த மரத்துக்குமே பார்த்திங்கன்னா ட்ரிப்பெல்லாம் போடலை. டைரெக்டாக வாய்க்கா வழி பாசனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரிப்பு எதுவுமே போடலை. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் வசதியோடு இந்த இடம் நமக்கு விலைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் மட்டும்தான் ட்ரிப்பு போடுவாங்க, தண்ணீர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. வாய்க்கா வழியை தான் இந்த இடத்துக்கு மரத்துக்கு பூரா தண்ணீர் விட்டு பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 40 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, இடத்த பாருங்கள். பிடிச்சோன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசலாம். இதில் எந்த ஒளிமறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். மொத்தம் 15 ஏக்கர், 578 தென்னை மரம், 380 இளங்கன்று, 40 மாமரம், ஃபுல் ஃபென்சிங்கோட, அது ஒரு வீட்டோட நமக்கு விலைக்கு வந்திருக்கு. நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு. இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.